நான் 7 வருஷமாக வரேன். 7 வருஷமாக வரேன். என் பிள்ளைங்கள அவர் தான் காப்பாற்றினாரு, 2 பொண்ணுங்களையும். அதுங்களுக்கு வீடும் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனது, 3 கட்டி இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. இந்த விபூதி சாப்பிட்டு தான் எனக்கு நல்லா ஆச்சு. 6 வருஷமாக வரேன். காலெல்லாம் இந்த மாதிரி ஆட்டம் விட்டுருச்சு, காலெல்லாம் நடக்க முடியாத ஆட்டம் விட்டுருச்சு. இங்கே வந்த பிறகுதான் நான் கூட வந்து நல்லா இருக்கேன். எனக்கு எல்லாமே நிறைவேறி இருக்கு. நான் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறேன். பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தது. இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ஒரு 10 மண்டபம் கிடச்சிது. நான் ஓஹோன்னு வந்துட்டேன். இன்னும் ஓஹோன்னு தான் இருக்கேன். நான் குறி கேட்க வரும்போதெல்லாம் அப்பா என்கிட்ட சொல்லுவாங்க, நீ எதுக்குமா வரேன், நான் தான் உன் கூடவே இருக்கிறேனே அப்படின்ட்டு. வீட்டில் பூஜை அறையில் வச்சுருக்கேன். பிரம்ம முகூர்த்தத்தில் அப்பாவுக்கு விளக்கேற்றுவேன். நான் இங்கே வந்து அதுக்கப்புறம் இவர் சொன்னார், ஒரே ஒரு பழம் தான் கொடுத்தாரு. என்கிட்ட 10 பைசா காசு வாங்கலை. எங்கள் அப்பா என்னை காப்பாற்றி விட்ருக்காரு. எனக்கு வயிறு வலியில் துடிச்சிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லைம்மா நல்லாயிடும்னாரு. அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு இங்கே வாமான்னார். வந்து இந்த பூஜையில் உட்கார சொன்னார். இந்த அமாவாசை பூஜையில் உட்காந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த வயிறு வலியும் இல்லை. நான் எந்த டாக்டர்கிட்டையும் போகல. கொட்டாவிலேருந்து ஒரு சாமி அன்னதானம் பண்ணின்னு வராங்க. ஆயிரக்கணக்கான பேர் பஸ் எல்லாரும் போகிறாங்க. ஆனால் வரவங்க நல்லா இப்போ 10 பேர் சொல்லி அவங்களும் வராங்க. தஞ்சாவூர், திருநெல்வேலி இதெல்லாம் 4 மட்டும் தான் வராங்க.